ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இந்த நாளினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் கட்டுகிறவர். அவர் கட்டுகிற மட்டுமல்ல, காக்கிறவர், அவர் விரிவாக்குகிறவர். God is the builder. நாளிலே ஆண்டவர், இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 13ஆம் வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 16ஆம் வசனம், அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் கூட இருந்து கட்டுவார்கள். இந்த நாளின் செய்திவென்றால், தேவன் குடும்பங்களை கட்டுகிறார், தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுகிறார், சபையை கட்டுகிறார். கவனியுங்கள். எனவேதான் வசனம் அடிக்கடி சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, தனி மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், ஒரு குடும்பத்தை கட்டுகிறார், ஒரு திருச்சபையை கட்டுகிறார், ஒரு ஊழியங்களை கட்டுகிறார், ஒரு தேசத்தை தேவன் கட்டுகிறார். அவர் கட்டுகிறவர். ஏன் கட்டுகிறார்? எதற்காக கட்டுகிறார்? தேவனுடைய கட்டுவதின் நோக்கம் என்ன? இதைத்தான் நாம் இன்றைக்கு எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அன்றும் கட்டினார், இன்றும் கட்டி கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் சபை, அதை நான் கட்டுவேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? I will build my church at any cost. அதாவது, எந்த கிரயம் செலுத்தியாகிலும் என் சபையை நான் கட்டுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கட்டும் பணி என்பது ஒரு கடினமான பணி. இட் இஸ் நாட் an easy thing. ஒரு குடும்பத்தை கட்டுவது கடினமானது, ஒரு தனிமனித வாழ்க்கையை கட்டுவது கடினமானது. இது அரசாங்கம் கட்ட முடியாது, சட்டங்களோ சமுதாயங்களோ உலகமோ அறிவோ கட்ட முடியாது. ஒரு ஊழியத்தை கட்டுவது என்பது மிக கடினம், ஆனால் அது இடிப்பது என்பது மிக சுலபம். அதுபோலதான் ஒரு குடும்பத்தை கட்டுவது மிக கடினம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இல்லத்தரசிகளே, நீங்கள் இடிப்பதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கட்டுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் ஆதாம் ஏவாளை இந்த பூமியில உருவாக்கிய நோக்கமே குடும்பங்களை கட்டும்படியாய், அந்த குடும்பங்களின் மூலமாய் தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதர்களுமே, அது ஆபிரகாமா இருக்கலாம், அது மோசேயா இருக்கலாம், அது தீர்க்க திசைகளா இருக்கலாம், இந்த வேதம் முழுவதுமே இரட்சகர் இயேசுவுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கமே அவர் கட்டுகிறவர். எனவேதான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுகிறார். இந்த வார்த்தை அடிக்கடி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தி சகரியா 6ஆம் அதிகாரம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 12ஆம் வசனத்துல, அதாவது ஒரு கிளை எழும்பி, ஒரு கிளை எனப்படும், அந்த கிளை எழும்பி. பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், அவர் கட்டுவார், அறிவினால் கட்டப்படும், திறமையினால் கட்டப்படும். அதாவது நிறைய பேருக்கு திறமையில் இருக்கிறது, திறமையினால் ஒரு ஊழியம் கட்டப்படுவதில்லை. திறமையினால எந்த ஊழியமும் கட்டப்படாது. அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். எத்தனையோ படிப்பறியாத ஏழை ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். படிப்பறிவே கிடையாது, அவங்களுக்கு கல்லூரி படிப்பு இல்லை, இறையர் படிப்பு இல்லை, ஆனால் ஊழியத்தை பிரம்மாண்டமாய் கட்டியிருக்கிறார்கள். அதே வேளையில அறிவு, திறமை, அனுபவங்கள், பணபலன் எல்லாம் இருக்கிறது. பட் ஸ்டில் they could not build a church. இதனுடைய ஒரு 3 செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். உங்களுடைய ஊழியத்தை கட்டுவது யார்? அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவரே கட்டுவார், அவரே கட்டுவார். உங்கள் ஊழியத்தை கட்டுகிறவர் கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யாரை நம்பியும் உங்கள் ஊழியத்தை நீங்கள் ஈடுபடாதிருங்கள். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை, அவரே கட்டுவார். 13ஆம் வசனம், அவரே கட்டுவார். இன்றைக்கு யாரையும் நம்பியும் உங்கள் ஊழியத்தில் ஈடுபடாதிருங்கள். குடும்பங்களை நம்பி, அநேக பார்க்கிறேன், பெற்றோரை நம்பி, அநேக ஊழியர்கள் மாமனார் மாமியாரை நம்பி வேண்டாம். அது நல்லது, ஆனால் அவர் கட்டுவதற்கும் மக்கள் கட்டுவதற்கு வித்தியாசம் உண்டு. மக்கள் கட்டுவார்கள், ஆனால் அவர்கள் இடித்து போடுவார்கள்.
அது மாத்திரமல்ல, அடிக்கடி அவர்கள் அதை சொல்லி காட்டுவார்கள். நான் தான் இந்த ஊழியத்தை கட்டினேன், என்னுடைய ஊழியத்துல அநேகரை உருவாக்கி இருக்கிறேன், நூற்றுக்கணக்கான வானவர்களை உருவாக்கி இருக்கிறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் அங்கு போனால் அவர் தெரியும், இவர் தெரியும், அண்ணன் தெரியும், தம்பி தெரியும். உறவுகளை நம்பி ஊழித்து ஆரம்பித்த எத்தனையோ பேர் ஊழியர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. திரையிலே பாருங்கள், அவரே உங்கள் ஊழியத்தை கட்டுவார். God is the builder. அது மட்டுமல்ல, he is the one who is the founder. அவர்தான் அஸ்திபாரம் போடுகிறவர். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள் பின்னணி தேவையில்லை. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, அவரே கட்டுவார். 3 முறை அந்த வார்த்தை வருகிற சகரியாவின் புஸ்தகத்துல அவரே கட்டுவார். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனத்துல அவர் சிங்காசனத்தின் மேலிருந்து ஆளுகை செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் கட்டுவது மட்டுமல்ல, நாட் ஓன்லி இஸ் த ஃபவுண்டர், இஸ் த ரூலர். அவர் ஆளுகை செய்வார். என்ன வந்தாலும் இது வந்தாலும், ஆரம்பத்துல சொன்னேன், ஊழியம் என்பது ஒரு லேசானதல்ல. கலெக்டர் ஊழியம் பண்றதை விட கர்த்தருடைய ஊழியம் பண்ணுவது மிக கடினம். கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம். திரும்ப சொல்கிறேன், இப்ப நிபில்லகரம் சொன்னார், அமெரிக்கா ஜனாதிபதியா இருப்பதை விட ஆண்டவரின் ஊழியனா இருப்பது ஆசீர்வாதம், அது மேலானது. இட்ஸ் a great calling. அது மட்டுமல்ல, இட் இஸ் a high calling, it is a holy calling, it is the highest calling. தமிழில் சொல்லுகிறேன், இது உயர்ந்த அழைப்பு, highest calling. இரண்டாவது holy calling, அது பரிசுத்தமான அழைப்பு. அன்பான கர்த்தருடைய, அது மிக மேன்மையான அழைப்பு, glorious one, great one, grand one. மகிமையானது, மேன்மையானது. இட்ஸ் a precious calling. விலையேறப்பெற்ற அழைப்பு. இட்ஸ் a powerful calling. அது வல்லமையான அழைப்பு. இட்ஸ் a protecting calling. உங்களை பாதுகாக்கும் அழைப்பு. இட்ஸ் a promoting calling. உங்களை மேன்மைப்படுத்தும் அழைப்பு. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், God is your builder. அவர்தான் உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறவர். இரண்டாவது, அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி கட்டுகிறார்? ஏனென்றால் கட்டுவதில் அவரை போல திறமை உள்ளவர்கள் யாருமே இல்லை. நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அந்த 27ஆம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். அதாவது இப்படி போட்டிருக்கிறது, 22 கூட அவர் வானங்களை படைக்கையில், இரண்டாவது அவர் சமுத்திரத்தை விசாலத்தை வட்டமிடுகையில், மூன்றாவது சமுத்திரத்தின் ஜனங்களை கரையை மீறாதபடி திரும்பமாக எல்லைகளை கட்டளையிட்டு அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில். இந்த வருஷம் உங்களுக்கு போய் நினைக்கிறேன், இஸ் a கிரியேட்டர். திரும்ப படிக்கிறேன், வானங்களை படைக்கையில். நீதிமொழிகள் 6:27. இரண்டாவது, சமுத்திரத்தின் விலாசத்தை அவர் வட்டணிக்கையில், பில்டர். உயரத்தின் மேகங்களை ஸ்தாபிக்கும் போது சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையில், சமுத்திரத்தின் எல்லைகளை ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளையே, அன்றைக்கு எதை செய்தாரோ இன்றைக்கு அதை செய்வார். ஸ்டில் இன் ஆக்டிவ். திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். ஸ்தாபிக்கிறவர். இரண்டாவது படைக்கிறவர். இரண்டாவது அதை வடிவமைக்கிறவர். 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், வடிவமைக்கிறவர். 28ஆம் வசனத்துல உயரத்தின் மேகங்களை ஸ்தாபிக்கிறவர், ஊற்றுக்களை அடைத்து வைக்கிறவர். மட்டுமல்ல, நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், God is still in action. அவர் செயல்படுத்தும் தேவன். நினைக்கிறோம், தேவன் இன்றும் செயல்படுத்துகிறார். அவருடைய செயல் மாறாதது. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர். இன்றும் அவர் மாறுவதில்லை. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனால் அழைத்தவர் மாறுவதில்லை. என் முதல் குறிப்பு, God is the builder. அது மட்டுமல்ல, God is the not only the builder, is the protector. இந்த ஊழியத்தை பாதுகாக்கிறவர். இதைத்தான் எபேசியர்ல வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே, நான் என் சபையை கட்டுவேன். அப்படியானால்
உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறவர் கர்த்தர். ஆரம்பத்திலே சொன்னேன், பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, அங்க விமர்சனங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. உங்களோடு கூட கட்டுகிறவர் கர்த்தர். அந்த சிகரம் வாசித்து பாருங்கள், அவரே கட்டுவார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வாசித்தோம், அவரே அன்றும் கட்டினார், இன்றும் கட்டுகிறார். நான் சொல்லி வரும் ஊழியத்தை மட்டுமல்ல, குடும்பங்களை கட்டுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிராமத்துல ஊழியம் செய்கிற என் அன்பு ஊழியர்களை, நினைக்க வேண்டாம் எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு வேத ஞானம் இல்லை, எனக்கு இறையர் கல்லூரி இல்லை, தேவையில்லை. அவரே கட்டுவார். ஒரு சின்ன காரியம், அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்திலே, அவருடைய நோக்கத்திலே, அவருடைய தீர்மானத்துக்குள்ளே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டில் காட் இஸ் இன் ஆக்ஷன். அவர் செயல்படும் தேவன். எதற்காக அழைத்தாரோ அவரை கட்டுவார். கட்ட மட்டுமல்ல, கட்டி முடிப்பார். எனவே போல் சொல்லுகிறான், அவரிடத்தில் நாம் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உலகம் கட்டும்போது பதில் விட்டுவிட்டு போயிடுவாங்க. எத்தனையோ கட்டடங்களை பார்க்கிறோம் இன்னைக்கு. they started but never finish. ஆனால் உங்களை உருவாக்கினவர், உங்கள் நற்கரைகளை ஆரம்பித்தவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முற்று முடிய நடத்தி வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. He is the builder and also he is the one who protected. அவர் செயல்படுத்தும் தேவன், இன்றும் கிரியை செய்கிறார். உயரத்திலும் வானத்திலும் வசித்துமே எல்லா சூழ்நிலைகளிலும் God is still inactive. மூன்றாவது சொல்ல விரும்புகிற அன்பானவர்களே, அதை ஏன் செய்கிறார் என்று சொன்னால் இது புரிய வேண்டும். தேவன் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, for his glory, அவர் செய்கிற எல்லாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியல. என் மகிமைக்காக இல்லை, என் மேன்மைக்காக இல்லை, என்னை மேன்மைப்படுத்த. இன்னைக்கு வருகிற இந்த விளம்பரங்கள் எல்லாம் பாருங்களேன், போஸ்டர்ஸ் எல்லாமே அவர்கள் விளம்பரப்படுத்த இல்லை. தேவன் கட்டுவதே அவருடைய நாமத்துக்கு மகிமையாக. சகோதர புஸ்தகம் இந்த 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 6:15 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 6:13 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மகிமை பொருந்தினவராய். ஆங்கிலத்துல for his glory. எதற்காக செய்கிறார்? அவர் மகிமை வழங்க பண்ணும்படியாக, மேன்மை விளங்க பண்ணும்படியாக, மாட்சிமை விளங்க பண்ணும்படியாக, அவர் மகிமை விளங்க பண்ணும்படி. அது மட்டுமல்ல, அவர் சிங்காசனத்தில உடைய மேன்மை வெளிப்படும்படி. மூன்றாவது இந்த சகரியா 6:13 அவருடைய சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்படியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அவருடைய சமாதானத்தின் ஆலோசனை விளங்க பண்ணும்படியாக. The reason, முதலாவது சொன்னேன், God is the builder. இரண்டாவது, God is the protector. அவர் பாதுகாக்கிறவர். ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைக்காக. இதைத்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதனுடைய கருத்து என்னவென்றால் 3:8, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிலத்திலே விளங்க பண்ணும்படியாக. நன்றை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அவர் ஞானம், அவருடைய வல்லமை, இதை பிரஜாதிலத்தில் விளங்க பண்ணும்படியாக. நன்றை கவனிக்க வேண்டும் அன்பு ஊழியர்களே. திரும்ப, God wants to reveal his glory in you and through you. அவருடைய தமிழ்ல அவருடைய அளவற்ற ஞானத்தை, அளவற்ற கிருபைகளை, அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் உங்கள் மூலமாய் விளங்க பண்ணும்படியாக. எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். புறஜாதிகளிடத்திலே அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணு. நிறைய பேர் இன்னைக்கு புரியல. சுய மகிமை, சுய மேன்மை, சுய ஆடம்பரங்கள், சுய டைட்டில், அதுதான் நல்லா விரும்புகிறார்கள். அதை விரும்புறாங்கன்னா ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்டர், இது எல்லாரும் விரும்புகிறார்கள். அதுக்கு தகுதி இருந்தால் பரவாயில்லை. முன்பெல்லாம் ஒரு இயக்கத்துக்கு ஒரு பிஷப் இருப்பார், ஒரு சிஎஸ்எஸ் ஒரு பிஷப் இருப்பார், ஒரு கத்தோலிக்க நிறுவனத்திற்கு ஒரு பிஷப் இருப்பார். இன்றைக்கு ஏகப்பட்ட பிஷப். குற்றப்படுத்துவதற்கு அல்ல, நம்ப கவனிக்க வேண்டும். The reason why God put you, why God built your life. ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் கட்டி இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஒரு மணலை போல் இருந்தோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கட்டி இருக்கிறார்.
சீமான் என்ற வார்த்தைக்கு ஷிஃப்டிங் சார், ஒரு மணல், ஆற்று மணல். அந்த ஆற்று மணலை தேவன் பாறையாக்கினார். God wants to build you. உங்களை கட்டுகிறார். இந்த நிலைக்கு உங்களை உருவாக்கி இருக்கிறாரே, for his glory, for his righteousness, அவருடைய மகிமைக்காக, அவருடைய நீதிக்காக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறார், பவுலடியான் சொல்லுவார், எல்லாரும் சிறியவனாகிய என்னை அவருடைய ஐஸ்வர்யத்தை புறஜாதிரத்தில விளங்க பண்ணும்படியாக என்னை அவர் தெரிந்து கொண்டார். அன்பு தேவ பிள்ளையை சரி யோசிக்க அன்பாக இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்வு, இன்றைக்கு இருக்கிற வாகனங்கள், இன்றைக்கு இருக்கிற மேன்மை, இன்றைக்கு இருக்க எல்லாமே அவர் எனக்கு இலவசமாய் பிச்சையாய் கொடுத்தது. ஃபார் ஹிஸ் க்ளோரி. சுவரில் வசித்தோம், அவர் மகிமைக்காக, அவர் மேன்மைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே விளங்க பண்ணும்படியாக உங்களை கொண்டுதான். God wants to reveal his glory through men. உங்கள் மூலமாய், not methods. அவருக்கு மெத்தட் முக்கியம் இல்லை, மென் தான் முக்கியம். அவருக்கு வழிமுறைகள் முக்கியம் அல்ல, அதை நடத்துகிற மக்கள் முக்கியம். 4வது ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறார். How to build the church. அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறவர். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, அவர் ஆலோசனை கொடுக்கிறார். 6:13. அவருடைய ஆலோசனை விளங்கும். இஸ் a counselor. ஒரு ஆலோசனை விளங்கும். எப்படியானால் ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய ஊழியம் அறிவினாலா, திறமையினாலா, தேவனுடைய ஆலோசனையினாலா? 4 காரியம் சொல்லுகிறேன். இஸ் த பில்டர், இஸ் த கண்ட்ரோலர், செயல்படுத்துகிறவர். அவர்தான் அவருடைய மகிமைக்காக. யாரை கொண்டு மகிமைப்படுகிறார்? ஊழியர்களாக உங்களை கொண்டு, என்னை கொண்டு. 4வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். Not only is a builder, he is a counselor. அவருடைய ஆலோசனை விளங்கும். இதைத்தான் எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். 2:14 வேதம் சொல்கிறது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே சமாதான கவுன்சிலர், இங்கே சமாதான காரணராகி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய ஆலோசனைக்கு எதிராக இருக்கிறதோ எல்லாவற்றையும் தகர்த்து. நான் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். இஸ் த கவுன்சிலர். 2:13. அவரே எப்படிப்பட்ட ஆலோசகர்? சமாதானத்தின் ஆலோசகர். இன்றைக்கு நிறைய பேர் ஆலோசனை கொடுக்குறாங்க. உழைத்தை கெடுக்க, சின்ன பின்னமாக்க, இடிக்க. திருச்சபையில் கூட பாருங்களேன், ஆலோசனை கொடுக்கிற மாதிரி வருவாங்க, அவங்க நிம்மதியை கெடுத்துருவாங்க. இன்றைக்கும் சபைகளிலே அதிகமான அகித்துப்பில் இருக்கிறார்கள், அதிகமான தியோத்திரைப்பு இருக்கிறார்கள். அவங்க யாரையும் முன்னுக்கு வர விட மாட்டாங்க, யாரையும் வாழ விட மாட்டாங்க. அது ஒரு பொறாமையின் ஆவி, அலப்புகிறவர்கள். அந்த வேதம் சொல்லுகிறது, God is a good counselor. என்னை அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய ஊழியத்துல அவர் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறாராம்? சமாதானத்தை தந்து உங்களை கட்டுகிறார். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சமாதானத்தை தந்து, சமாதானத்திற்கு காரணராகி. இஸ் a good counselor, is a good advisor. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஊழியர்களே, மனிதனிடத்துல போங்க. உங்களோட வளர்ச்சி அடைந்த மக்களிடத்துல போங்க, முதிர்ச்சி அடைந்த மக்களிடத்துல போங்க, பக்குவப்பட்ட மக்களிடத்துல போங்க. அதிகமாக இந்த சில்லறை வேண்டாம், இந்த அரைவேக்காடு வேண்டாம். வளர்ந்த, முதிர்ந்த, பக்குவம் அடைந்த தேவ கிருபையினாலே மிகுந்த தாழ்மையா சொல்லுகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்கள் இருந்து இது நாள் வரையும் அது என்னவோ தெரியவில்லை. நான் இந்துவா இருந்தபோது கூட என்னுடைய தொடர்புகள் எல்லாமே வயதான பெரியவர்கள். நல்லா ஞாபகம் இருக்கிறது, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இந்து ஆலயம் இருக்கும். நிறைய படிக்கட்டுகள், ஒரு 20 படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டுல என் பள்ளி முடிந்த பிறகு அங்கதான் பெரிய வயசான பெரிய உட்காந்துருப்பாங்க. அது நிறைய பேர் படிக்கட்டுல உட்காந்து நாட்டு நடப்புகள், அவங்க தொலைக்காட்சி இல்லையே, மொபைல் இல்லையே, எதுவுமே இல்லை. இதுல நியூஸ் பேப்பர் படிக்கிற நாட்கள் கூட இருக்காது. உட்கார்ந்து நாட்டு நடப்புகளை பல காரியங்களை பேசுவார்கள். அன்றைக்கு எனக்கு தேவனை தெரியாது, தேவனை குறித்த வெளிச்சம் இல்லை, வேதம் வெளிச்சம். ஆனால் அவரோடு பழகின அந்த அனுபவங்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது.
வேறு யாரோடும் பழகுவதில்லை. விளையாட்டு மற்ற காரியம் எந்த பழக்கம் இல்லை. ஒரு கிரிக்கெட் ஆடுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ எந்த பழக்கம் இல்லை. பள்ளி முடிந்த பிறகு அந்த அந்த ஆலயத்தின் படிக்கட்டுகளை உட்கார்ந்து ஞாபகம் நினைவு இருக்கிறது. அப்படியே பழகிடுச்சு. ஏதோ சொல்லுவாங்க, ரொம்ப கிளம்பிட்டே பழகிறான் அப்படின்னு. எனக்கு அவளோடு பழகின அந்த நினைவுகள் எனக்கு பிற்காலத்தில் மிகுந்த முதிர்ச்சி கொடுத்தது. எனக்கு நல்ல படிப்பினை கொடுத்தது. அவர்கள் என்னை புறம்பே தள்ளுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, God is your counselor. அவரே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், He will break down all the barriers. வாசிக்க, அதாவது பகையாய் நிற்கிற தடுப்பு சுவரை அவர் தகர்க்கிறவர். அதனால வீட்டில் வளர்ச்சி இல்லையா, பாடுகளா, போராட்டமா, எதிர்வுடைய சூழ்ச்சியா, வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் ஊழியத்திற்கு எதிராக இருக்கிறதோ, இதெல்லாம் தடுப்பு சுவரா இருக்கிறதோ, தடுப்பு சுவரை, நடுச்சுவரை தகர்த்து ஒரு ஊழியத்தை அவர் கட்டுகிற ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, திரும்ப சதுரையாக கூறுகிறேன், அவரே கட்டுவார். ஊழியங்களை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார். நிறைய நினைக்கிறாங்க பணத்தினால் கட்டப்படுவதில்லை, அறிவினால் கட்டப்படுவதில்லை, அனுபவங்களால் கட்டப்படுவதில்லை. அந்த வார்த்தை திரையில பாருங்கள், அவரே கட்டுவார். God is your builder. ஊழியத்தை கட்ட, உங்கள் குடும்பங்களை கட்ட, உங்கள் திருச்சபையை கட்ட, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்ட உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவரே கட்டுவார். எப்படி கட்டுகிறாராம்? ஆலோசனை தந்து கட்டுகிறார். அவர் கட்டும் பணியிலே தொடர்ந்து செயல்படுகிறார். ஆரம்பத்தை வாசித்த நீதிமொழிகள்ல, வானத்தை வட்டமிடுகையில் பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது அன்றைக்கு கட்டுகிறவர் இன்றைக்கும் குடும்பங்களை கட்டுவார். திரும்ப சோர்ந்து போக வேண்டாம். எதிரிகள் உண்டு, சூழ்ச்சிகள் உண்டு, தடுப்பு சுவர்கள் உண்டு, நடுச்சுவர்கள் உண்டு. இந்த நாளில இந்த செய்தி கேட்கும் போதே வசனம் சொல்வது தகர்த்து. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தகர்த்து. அது ஒரு அழகான வசனம். எப்படி எனில் அவரே தகர்த்து. தையில பாருங்கள், எப்படி எனில் அவரே தகர்த்து. என்னில் எதுவும் பலன் இல்லையே, எந்தனுக்காய் ராப்பகலாய் நீதியுள்ள நேசர் இயேசு நித்தியமாய் பரிந்துரைப்பார். அவரே தகர்ப்பார், கட்டுவார். மாளிகையாய் அது எழுதப்பட்டிருக்கிறது, மாளிகையாய். அந்த அதிகாரம் முடியும் போது எபேசியர் 2:21, மாளிகை முழுவதுமாய். ஒருவேளை இன்றைக்கு நினைக்கலாம், அற்பமா நினைக்கலாம், உங்களுடைய ஊழியம் ஒரு பெரிய மாளிகையாய். முடியும் போது வசனம் போட்டிருக்கிறது, கடைசி வசனத்துல, தேவனுடைய வாசஸ்தலமாய். என் அன்புடைய பிள்ளையே, மாளிகையாய் மாறுவீர்கள், என்னுடைய வாசஸ்தலமாய் மாறுவீர்கள். ஒன்றை மாத்திரம் மறந்துவிட வேண்டாம், அவரை கட்டுகிறவர், அவரை அஸ்திபாரம் போடுகிறவர், அவரை தடுப்பு சுவர்களை தகர்த்தவர். இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த ராஜ பாதை, கடந்து போகிற இந்த வெற்றியின் பாதை, அவர் அதை தகர்த்து போட்டார். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலேயே நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்கு தெரியாமலேயே நமக்காக காரியங்களை செய்கிறவர். எனவே அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மகத்தான காரியங்களை செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரே கட்டுகிறவர். என் சபை நான் கட்டுவேன். சிலர் வாசித்தோமே, அவரே கட்டுகிறவர். ஆலோசனை தந்து எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுமில்லாம, மேபி இஸ் ஹம்பிள் பிகினிங், இளங்களையே போல இருக்கலாம், ஆனால் உறுதியான ஒருவர், கட்டுகிற ஒருவர், காக்கிற ஒருவர். நாளை செய்தி கேட்க அவருடைய குடும்பங்களை கட்டுவீராக, வாழ்க்கை கட்டுவீராக. நீ வாழ முடியாது என்று சொல்லுகிற நிலையிலும் முடிந்து போன வாழ்க்கையை கட்டுவீராக, இடிந்து போன ஊழியங்களை கட்டுவீராக. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகட்டும். இதெல்லாம் முடிக்கப்பட்டதோ மனிதர்களால், சூழ்ச்சியினால், சத்துருவினால், கள்ள சகோதரர்களால், அல்லவரை உறவுகளால் எதெல்லாம் முடிக்கப்பட்டதோ அதையெல்லாம் நீர் கட்டி, அவரே கட்டி எழுப்புவார். ஆலோசனை தந்து, சமாதானம் தந்து, உங்களுடைய நாம மகிமை பையப்படும்படியாக அப்படியே செய்யும். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். யாரெல்லாம் அவரை இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இடிந்து போயிருக்கிறார்களோ, வாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகட்டும்.
அந்த வாசஸ்தலம் அரண்மனை போல கட்டப்படட்டும் ஆண்டவரே. குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், உடைய தவறுகளை மன்னியும். அவரே கட்டுவார். உடைய நாம மகிமைக்காக கட்டி எழுப்பும், அற்புதங்களை செய்யும். இந்த செய்தி கேட்கிறவருடைய வாழ்க்கையிலையும் தேவரீர் நீர் உடைய கட்டும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய அன்போடு கேட்கிறோம். குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும், தொழில் கட்டப்படட்டும், ஊழியம் கட்டப்படட்டும், ஆரோக்கியம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, உடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை கட்டுகிறவர் அன்றும் கட்டினார். ஆரம்பத்தில் நீதிமொழி புஸ்தகம் வாசித்து வானத்தை பட்டமடுகையில் அஸ்திபாரம் போடுவது கட்டினவர் தொடர்ந்து உன்னை கட்டுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒரு தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நாள்தோறும் இது 5க்கும் மேற்பட்ட சேனல்கள் ஒளிபரப்பாகிறது. தாங்குங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே எங்களே உம்மில் ஆண்டு கூந்திடுவே. கர்த்தாவே எங்களே உம்மில் ஆண்டு கூந்திடுவே. ரட்சண்யக்கே
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.